இந்த அன்னாளுடைய ஒரு ஜெபமும் தரிசனமும், ஜெபத்துக்கும் தரிசனத்திற்கும் there is a connectivity, ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. அது என்னது? நம்ம பண்ணுற ஜெபத்தை சொல்லலை, ஒரிஜினல் ப்ரேயர் பேட்டர்னை நான் சொல்கிறேன். நம்ம ஜெபம் என்ன சொல்லணும்? என் பிள்ளை இப்படி இருக்கே, என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் உடம்பு இப்படி இருக்கே. இது இறந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் சார்ந்தது. மன்னிச்சுக்கணும், மரண வீட்டுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க? போயிட்டியே போயிட்டியே, போனதையே தான் சொல்லுவாங்க. விட்டுட்டு போயிட்டியே போயிட்டியே, இட் வில் பி கீப் ஆன் ரிப்பீட்டிங். நம்ம ஜெபமும் எப்படி தான்? அரைச்சமாவியே அரைச்சி 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 ஏசப்பாக்கு காதில் ரத்தம் வந்துடும். ஆனாலும் ஏசப்பாக்கு வேறு வழி இல்லை, என்னை விட்டு இது எங்கே போவோம்? புலம்பிட்டு போட்டு. அது ஜெபம் அல்ல, புலம்பல். இறந்த காலத்தையே நான் பேசி கொண்டிருக்கிறேன் ஆண்டவர் இடத்துலன்னா நான் ஜெபிக்கலை, நான் புலம்புறேன். தப்புன்னு சொல்லலை, ஆனால் தட் இஸ் நாட் த ஒரிஜினல் ப்ரேயர். ஜெபம் என்பது தரிசனத்தை உள்ளடக்கியது. தரிசனம்னா என்ன? இறந்த காலத்தில் நடக்கிறதுக்கு பேர் நிகழ்காலத்தில் நடக்கிறது தான் தரிசனம். ஆமாவா? ஆமாவா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படட்டும், உம்முடைய ராஜ்யம் வரட்டும், உம்முடைய இதை சித்தம் நடக்கட்டும், நீங்கள் பூமிக்கு வாங்க. இதெல்லாம் இறந்த காலத்து தான், நிகழ்காலத்து தான், எதிர்காலத்து தான். எதிர்காலம் குறித்த காலத்திற்கு வைக்கப்பட்ட தரிசனம்னா அது இனிமே தான் நடக்க போகுது. அன்னாள் போய் புலம்பணுன்னா 600 வருஷம் புலம்பி இருக்கலாம். அவங்களுக்கு ஒரு 68-70 வயசுன்னு வச்சுக்கலாம். 70 வருஷம் புலம்பி இருக்கலாம். இறந்த காலத்தை பேசுனா அது புலம்பல், எதிர்காலத்தை பேசுனா அதுதான் தரிசனம் என்கிற ஜெபம். ஜெபம் என்பது தரிசனத்தை உள்ளடக்கியது, எதிர்காலத்தை சார்ந்தது, நம்பிக்கையை சார்ந்தது. அப்போ நான் புலம்பவே கூடாதா? தாராளமாக புலம்பலாம். ஆனால் புலம்புறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. ஃபஸ்ட்டு புலம்பல், அடுத்து எதிர்காலத்தை பற்றி 4 வார்த்தை பொறுத்தனை சொல்லிட்டு தான் ஏஞ்சிக்கணும். தாவீது என்ன தெரியுமா பண்ணுவார்? புலம்புவார், சூப்பராக புலம்புவார். வனாந்திர நாரைக்கு ஒப்பானேன், தடைத்திருக்கிற குருவியை போல இருந்தேன், என் கண் இமைகளெல்லாம் நீங்கள் இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தூங்க விடாம. அப்படியெல்லாம் புலம்பி அழுவார். நான் பிறந்த நாளே நாசமாக போட்டோம், அந்த நாள் இருளடைஞ்சு போட்டோன்னெல்லாம் புலம்பி முடிச்சுட்டு அப்படியே எந்திரிச்சு வரமாட்டார். ஆனாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்ணில் நான் பார்ப்பேன், என் சிறுமை மாறும். 4 விசுவாச வார்த்தை. ஏன்னா நான் சொன்னேன், நான் அழுத ஆவியானவர் அழுவார், நான் துக்கப்பட்ட ஆண்டவர். அன்னாளுக்கோ பிள்ளை இல்லைன்னு ஆண்டவருடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் இருக்குது சொன்னா, அப்போ நான் புலம்புனா ஆண்டவரும் என்ன பண்ணுவார் சொல்லுங்க? கண்டிப்பாக அவரும் அழுவார். அவரை அழ வச்சுட்டு ஏஞ்சி வந்துடக்கூடாது. கண்ணு தொடச்சிட்டு, பரவாயில்ல ஏசப்பா, நான் இதை பற்றி கவலைப்பட மாட்டேன், நீங்கள் எனக்கு இருக்கிறீங்கல்ல, நீங்கள் அழாதீங்கன்னு அவருக்கு 4 வார்த்தை ஆறுதல் சொல்லிட்டு ஏஞ்சி வரணும். இன்னுமே புலம்புனா அந்த ஃபார்முலா ஃபாலோ பண்ணலாம். அப்புறம் எங்கே போய் புலம்புறது? அவரை விட்டுட்டு உளுந்து அழுதாலும் ஆண்டவர் சமூகத்துக்கு தானே போவோம். ஆனால் புலம்பி முடிச்சிட்ட உடனே மனசில் ஒரு பெல் அடிக்கணும். ஹலோ மேடம், நீங்கள் ஜெபம் பண்ணலை, ஒப்பாரி வைத்திருக்கிறீர்கள், எப்போ ஜெபிக்க போகிறீர்கள்? காலையில் 1 மணி நேரம் ஜெபம் பண்ண கணக்கே பண்ணக்கூட முடியாது. 1 மணி நேரம் நான் ஒப்பாரி தான் வச்சுருக்கேன், புலம்பி இருக்கேன். அப்போ ஜெபம் எப்போ பண்ண போகிறேன்? இனிமே தான் பண்ண போகிறேன். என்னைக்கு ஆண்டவரை நான் துதித்து ஆராதனை எடுக்கணும், அதுதான் ஜெபம். அதில் ஆண்டவரை மகிமைப்படுத்திக்கிட்டே இருக்கேன், இன்னில் அவர் மகிமைப்படுகிறார், அது நிகழ்காலம். அடுத்து பொருத்தனை தான் தரிசனம். இதை நான் செய்ய போகிறேன், இதை உமக்காக நான் செய்ய போகிறேன், நீர் என் வாழ்க்கையில் செய்வீர் என்ற எதிர்காலத்தை குறித்த அந்த தரிசனத்தை வச்சாதான் அது ஜெபம். அப்போ இத்தனை வருஷம் இத்தனை மணி நேரம் நான் புலம்பி இருக்கிறேன், உன்னுடைய ஜெப நேரம் என்னன்னா இந்த நேரத்தை சொல்லக்கூடாது. நான் எதை தரிசனமாக நியமிக்கிறேனோ அதுதான் என்னுடைய ஜெப நேரம். அப்போது இந்த அம்மாவுடைய பொருத்தனை, தரிசனம், ஜெபம், இது 3த்தையும் ஒன்றா நான் வச்சு சொல்கிறேன். பொருத்தனையும் வருங்காலத்தை சார்ந்தது தானே, தரிசனம் கற்பனையில், பொருத்தனை செய்யறதில்ல. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்போ இதுதான், இது எப்படிப்பட்டதுன்றதை உங்களுக்கு நான் சொல்லி ரொம்ப வேகமாக கடந்து போக விரும்புகிறேன். இவங்க பொருத்தனை பண்ணது ஏலிக்கு கூட தெரியாது. ஆமாவா?
ஏலிக்கு தெரிஞ்சால் என்ன சொல்லியிருப்பார்? முதல்ல பிள்ளையே வேணான் இருப்பார், உனக்கு வயசு ஆயிடுச்சுன்னு. ரெண்டாவது, நிறுத்து, உன் குடும்பத்தை நாங்கள் உங்கள் தாத்தா கோகாத்து காலத்திலேயே பூமி விழுங்கிருச்சு, நீங்கள் உள்ள நுழைய நீ எதுக்கு வெறுங்கையில் முழம் போடுறேன்னு கேட்டிருப்பாரா? சொல்லலை. இது முடிஞ்சு வந்து தன் கணவன் இடத்துல சொல்லுகிறாள் அன்னாள். இஸ்ரவேலிலே ஒரு நியாயப்பிரமாணம் இருந்துச்சு. அது என்ன சட்டம்னா, நியாயப்பிரமாணம்னா சட்டம் தான், நீங்கள் ரொம்ப யோசிக்க வேண்டாம். சட்டம், ஒரு பெண், ஆண் அல்ல, ஒரு பெண் ஒரு பொருத்தனை பண்ணுறான், பொருத்தனை பண்ணால் செய்யணும் தானே. ஆனால் கணவன் வந்து ஒத்துக்கலைன்னா அந்த பொருத்தனையை கேன்சல் பண்ணிக்கலாம், ஆண்டவர் மன்னித்து விடுவார். எண்ணாகமத்தில் நீங்கள் வீட்டில் போய் படித்து கொள்ளலாம், அது உங்களுக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா நான் சொல்கிறேன். அப்போது இவங்க வந்து இந்த பொருத்தனையை சாமுவேல் கிட்ட சொல்லும் பொழுது சாமுவேலுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று சரின்னு சொல்லலாம், இல்லைன்னா அதெல்லாம் வேணாமா, பச்சை பிள்ளைய கொண்டு அங்கே விட முடியாது, நீ ஏன் பிள்ளை இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, காலம் உன கடைசியில் ஒன்று பெற்றிருக்க, அதெல்லாம் ஆண்டவர் மன்னிச்சுக்குவார், நீ கொண்டெல்லாம் விட வேணாம், விட்டுருன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வசனம் அது ரொம்ப அழகாக இருக்குது, படிக்கலாமா? 1 சாமுவேல் 1:23. 1 சாமுவேல் இது என்ன வார்த்தை? உன் இஷ்டப்படி செய்து. என்னது? எல்லாரும் சொல்லலாம். அன்னாளை பார்த்து கணவன் சொல்கிறாரு, நான் சொல்கிறேன், நிறைய தகப்பன்மார் இருக்கிறீங்க, ஆண்டவருக்கு அடுத்த காரியங்களில் உங்கள் மனைவி ஒரு பொருத்தனை பண்ணும்பொழுது அது உனக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது, செய் அப்படின்னு சொல்கிற எல்கானா இருந்தால் கண்டிப்பாக அன்னாள் செய்கிற எல்லாமே தேவனுக்குரியதாக இருக்கும். அப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் குடும்பத்தில், என்னவா குடும்பத்தில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இன்றைக்கி குடும்பமாக சர்ச்சுக்கே வர முடியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. வெள்ளிக்கிழமை உபாச ஜபத்துக்கு சொல்லலை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வீட்டில் தான் இருப்பார், லீவு தான், ஆனால் ஆலயத்துக்கு நீ போ. ஏன்? குடும்பங்களை ஆண்டவர் ரசிக்கிறார். நம்ம ஜெபிக்கலாம், இன்னுமே ஆலயத்துக்கு எல்லாம் குடும்பமாக வரணும், கணவன் மனைவி பிள்ளைகள், பாட்டி தாத்தா இருந்தால் பாட்டி தாத்தா எல்லாம் அப்படி குடும்பமாக ஆலயத்துக்கு வரணும். அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். இட் இஸ் ஆல் அபவுட் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமாம், நம்ம சேர்ந்து போகலாம், நீ பொருத்தனை பண்ணு, அதை நம்ம நிறைவேற்றலாம், நீ உன் இஷ்டப்படி செய். தேர் இஸ் அன் ஆப்ஷன். அவருக்கு அங்கே இருக்குது, he has an option. என்ன வேணான்னா வேணான்னு சொல்லலாம், ஆனால் இல்லை, உன் இஷ்டப்படி செய். இன்னைக்கு எதனால் குடும்பங்கள் பிரியுதுன்னா அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை. கணவன் மனைவிக்குள்ளே புரிந்து கொள்ளுதல்ன்றது சுத்தமாக இல்லை. நான் அடிக்கடி கேட்கிற ஒரு கேள்வி, என் இருதயத்துலையும் கேட்டுக்கொள்ளுவேன், புரியறது ஈஸியாக, தப்பாக புரியறது ஈஸியா? ரொம்ப கரெக்ட். It is very, very easy to misunderstand something or someone. ஸோ ஆண்டவரையும் நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது நிறைய இருக்கலாம், குடும்பத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம தவறாக புரிந்து கொண்டது தான் நிறைய இருக்கலாம். ஆவியானவர் எனக்குள்ளே இருப்பாருன்னா நான் தப்பாக புரிய மாட்டேன். நான் தப்பாக புரிஞ்சா கூட சகலத்தையும் கண்டித்து உணர்த்துகிறவர் எனக்குள்ள ஒரு ஆவியை கொடுத்துருக்கிறார். அது தெளிவுள்ள ஆவி. There won't be any confusion. There won't be any misunderstandings. எனக்குள்ள ஆண்டவர் ஒரு ஆவியை கொடுக்குறாருன்னா தெளிவாக கிறிஸ்டல் கிளியராக நான் பண்ணது தப்புன்னு எனக்கு புரியணும். வாட் ஐ டிட் இஸ் ராங் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம். இல்லை, அவங்க செய்கிறது ரைட்டு, நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ நம்ம அதுக்கு ஒத்துக்கொள்வோம். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் உலகத்து பிரகாரத்தை நான் சொல்லலை. இவங்களும் போய் கணவனை கேட்டு பொருத்தனை பண்ணலை, பொருத்தனை பண்ணிட்டாங்க, போய் சொன்ன உடனே உன் இஷ்டப்படி செய். இன்னைக்கு குடும்பங்கள் பலுகி பெருக வேண்டும்ன்றது ஆண்டவர் சித்தம். எதில்? பிள்ளை பெறதை மட்டும் சொல்லலை, ஆரோக்கியமாகட்டும், ஃபைனான்ஷியல் ஸ்டேட்டஸ் ஆகட்டும், சமாதானமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அடுத்தபடி தான் வளருகிறதற்கு ஏதுவான என்ற வார்த்தைக்கு அர்த்தம். முதிர்ச்சி, ஸ்பிரிச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங், ஆண்டவர் அறிகிற அறிவு, வாழ்க்கை
சொல்லு. நான் கிளாஸ்லேயே நான் உயரமாக இருப்பேன். அப்போ கொஞ்சம் மார்க் சரியாக வாங்கலைன்னா எங்கள் டீச்சர் சொல்லுவாங்க, ஆளு தான் வளர்ந்துருக்க, அறிவு வளரல. சிரிக்கிறத பார்த்தா நிறைய பேர் அப்படி திட்டு வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தோணுது. அப்போது வயசு ஆனாலும் அறிவு மட்டும் என்ன பண்ணுறது, வளரும். நம்ம வளர விட மாட்டோம். இல்லை இதுதான் கரெக்டு. நோ, எனக்கு அறிவு வளரணும். ஆண்டவரை தேடல எனக்கு முதிர்ச்சி வேணும். எல்லாத்துலேயும் ஒரு பெருக்கம் தான். நான் பலுகி பெருக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். அல்லேலூயா. ஆமாவா? அதை புரிஞ்சு கொள்கிறோமா? எல்லாவற்றிலும். ஆனால் அதெல்லாம் வேணான்னு நினச்சோம்னா நம்ம தப்பு. அறிவு வளரணும், ஜெபம் வளரணும், வேத வாசிப்பு வளரணும், புரிந்து கொள்ளுதல் வளரணும், சூழ்நிலைகளை கையாளுகிற அந்த மனோபாவம் வளரணும். எதுவுமே வளரல, அப்போ இருந்த மாதிரியே இருக்கிறேன்னா நான் அடிக்கடி சொல்லுவோம், மூளை வளர்ச்சி இல்லைன்னு அர்த்தம். அப்போது பிள்ளை பெறுவதை மாத்திரமல்ல, சகல காரியங்களிலும் எனக்கு நான் வளர வளர நீங்கள் வளருகிறதுக்கு ஏதுவாக, நீங்கள் பாலுங்கிற குழந்தைகளா மாத்திரம் இல்லை, புருஷன் ஆனபோது இடை கட்டி கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்கிறார்ல. அப்போ எல்லாவற்றிலும் வளர்ச்சி என்பது ஆண்டவருடைய திட்டம். அடுத்து நான் சொன்னேன் அண்டர்ஸ்டாண்டிங். இந்த 2 காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணோம். நமக்குள்ள ஒரு பெருக்கம், எல்லாவற்றிலும் ஆண்டவர் ஒரு வளர்ச்சியை தரணும். 2வது, கணவன் மனைவிக்குள்ள ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இன்றைக்கி அது ரொம்ப கம்மியாக இருக்குது. ஏனேன்னு எனக்கு தெரியலை. உடனே தப்பாக புரிஞ்சுக்கிறோம். நான்ற ஒரு ஈகோ, சகிப்புத்தன்மைன்றது எனக்கு தெரிஞ்சு பரம்பரையாக பெண்களுக்கு தான் ஜாஸ்தி, ஆண்களுக்கு இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆண்களை விட பெண்களுக்கு. ஆனால் இப்போ காலம் மாறுற மாதிரி இருக்குது. ஆண்கள் ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க, நம்ம பெண்கள் அட்ஜஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. தெரியுமா? சில பிள்ளைகள் இடத்துல அழறாங்க, ஆண்டி நான் எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போகிறேன், புரிஞ்சிக்கவே மாட்டுறாங்க. ஏன்? நான் சொல்கிறேன், அது சாத்தானுடைய கிரியை. சகித்து கொள்கிறது தெய்வீக குணம், இறங்கி போகிறது தெய்வீக குணம், மன்னிப்பு கேட்கிறது தெய்வீக குணம், மன்னிப்பது தெய்வீக குணம். இந்த தெய்வத்துடைய குணத்தை எங்கெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குறோமோ, மிருக குணம் உள்ள மனுஷன் அதை உணரான். அப்போ உள்ள மனுஷிகம் போயிட்டு மிருகம் வந்துருச்சுன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதனால் இன்னைக்கு குடும்பம் சமாதானத்தில் பெருகணும். அண்டர்ஸ்டாண்டிங்கில் கூட ஒரு பெருக்கம் வேணும். அதுக்காக ஜெபம் பண்ணலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.